Good evening friends. நம்ம இன்னைக்கு +2 கெமிஸ்ட்ரியில மெட்டலர்ஜிங்கிற சாப்டர்ல இருந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ங்கிற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். அந்த டாபிக்ல இருந்து fourth flotation process பத்தி பார்க்க போறோம். இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் போர்டுல வந்து மெட்டலர்ஜிங்கிற சாப்டருக்கு கீழே வருது. NCERT எடுத்துக்கிட்டோம்னா ஜெனரல் பிரின்சிபிள்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் ஐசோலேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ்ங்கிற சாப்டருக்கு கீழே வரக்கூடியது. இப்போ வாட் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ்? The removal of unwanted particles or gang particles present in the ore is called concentration of the ore. ஒரு ஓரை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்கக்கூடியது. எப்படி எடுப்போம்? கிரஸ்ட்ல இருந்து ஒரு ஓர் கிடைக்காது. இப்போ அலுமினியம்னு எடுத்தா பாக்சைட்டு, காப்பருக்கு காப்பர் பைரைட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஓர் கிடைக்குது. அது வெறும் காப்பரை மட்டும் இருக்குமானா இல்லை, அதில் நிறைய இம்பியூரிட்டிஸ் இருக்குது. அன்வாண்டட் மெட்டீரியல்ஸ் ஆர் கேங் பார்ட்டிகிள்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இதை ரிமூவ் பண்ணி நமக்கு தேவையான மெட்டல் மட்டும் அதிகமாக இருக்கக்கூடிய விதத்தில் அந்த ஓரை கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்கக்கூடியதான் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். இது ஒவ்வொரு விதத்துலையும் அப்படின்னா அந்த ஓரில் இருக்கக்கூடிய காம்பவுண்டோட பெர்சன்டேஜை பொறுத்து நம்ம அந்த ஒவ்வொரு மெத்தடையும் யூஸ் பண்ணுவோம். கிட்ட இருக்கக்கூடிய ஓர் வந்து ஆக்சைடு ஃபார்ம்லேயோ இல்லை கார்பனேட் ஃபார்ம்லேயோ இருந்தால் நம்ம எந்த மெத்தடை யூஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்னா ஹைட்ரோலைட்டிக் வாஷிங் மெத்தட் ஆர் கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி அந்த ஓரை கான்சன்ட்ரேட் பண்ணி எடுப்போம். இப்போ நம்ம ஓர் வந்து சல்ஃபைடு ஃபார்மில் இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்சன்ட்ரேஷன் மெத்தட் வந்து fourth flotation process. இந்த வீடியோ செஷனில் நம்ம fourth flotation process-ஐ பற்றி தான் பார்க்க போகிறோம். flotation, fourthனா என்ன? நொரை. ஃப்ளோட்டேஷன்னா அது மிதந்து வரக்கூடியது. இப்போ நொரை வடிவத்தில் நம்ம கேங் பார்ட்டிகிள்ஸையோ இல்லை ஓர் பார்ட்டிகிள்ஸையோ நம்ம பிரித்து கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்கக்கூடிய மெத்தட் தான் இந்த fourth flotation process. This fourth flotation process is used to concentrate the ore with sulfides. For example, zinc sulfide or zinc blend. Then galena. Galena na lead sulfide. PBS. PBS ங்கிறது galena, the ore of lead. Then zinc blend. Zinc blend ங்கிறது வந்து zinc வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ore. ZnS. So this fourth flotation process is used to concentrate sulfide ores such as zinc blend or galena. Next, fourth flotation process செய்யறதுக்குள்ள experimental setup வந்து இதுதான். ஒரு கண்டெய்னர் இருக்கு. அந்த கண்டெய்னர்ல water is mixed with frothing agent like oil, mostly pine oil or eucalyptus oil. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயில் கூட வந்து மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வாட்டரை வச்சுருப்பாங்க. அதுக்கு கூட தான் நம்ம ஓரை வந்து க்ரஷ் பண்ணி பவுடர்டு ஃபார்மில் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இது கண்டெய்னர். இந்த கண்டெய்னருக்குள்ளாடி வாட்டர் கூட வந்து பைன் ஆயில். பைன் ஆயில்ங்கிறது வந்து ஃப்ரோத்திங் ஏஜெண்டாக வந்து ஆக்ட் பண்ணோம். இதுக்கு கூட என்னதுன்னு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம எந்த ஓரை வந்து fourth flotation பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணணுமோ அந்த ஓரை க்ரஷ் பண்ணி பவுடர்டு ஃபார்மில் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு மார்ட்டர் மாதிரி நம்ம வந்து அஜிடேட் பண்ணுறதுக்காக அப்படின்னா மிக்ஸ் பண்ண கலக்கி விடுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. இந்த இதுக்கு உள்ளாடி வந்து ஹாட் ஏராக கம்ப்ரஸ்ட் ஏரை செலுத்தி தான் வந்து இந்த மோட்டரை வந்து ஆன் பண்ணிவிட்டு அந்த டோட்டலாக இருக்கக்கூடிய இந்த மிக்சரை கலக்கி விட்டுட்டு இருப்பாங்க. மெத்தட், the metallic ore particle is wetted by a frothing agent and water which can be separated from gang particles. இப்போ ஓரை வந்து நம்ம கேங் பார்ட்டிக்கிள் ஆர் அன்வாண்டட் பார்ட்டிக்கிளில் இருந்து செப்பரேட் பண்ணி எடுக்கக்கூடியது தான் இந்த fourth flotation process மூலமாக ஓரை கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஓரை வந்து நம்ம கேங் பார்ட்டிகிள்ஸில் இருந்து செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்சன்ட்ரேட்டர் ஆஃப் ஓர் மெத்தட் தான் இந்த fourth flotation process. இந்த ப்ராசஸில் என்ன பண்ணுறோன்னா நம்மளோட மெட்டல்
மெட்டாலிக் ஓரை வெட் பண்ணுறோம். எப்படி வெட் பண்ணுறோன்னா ஒரு ஃப்ரோத்திங் ஏஜெண்ட்டும் வாட்டரும் வச்சு வெட் பண்ணுறோம். எதுக்காக? gang particles-ஐ ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸோ இன் திஸ் மெத்தட் the metallic ore particles are wetted by a frothing agent and water which can be separated from gang particles. Next நம்ம இந்த மெத்தடை எப்படி செய்யணும்? ஃப்ரோத்திங் ஏஜெண்ட் கூட நம்ம ஒரு ஃப்ரோத்திங் ஸ்டெபிளைசரும் ஆட் பண்ணுவோம். ஃப்ரோத்திங் ஏஜெண்டோட ஃபங்க்ஷன் என்னன்னா, this frothing agent is used to non-wettability of the mineral particles. இப்போ நம்மளோட ஓர் பார்ட்டிகிள்ஸ் வந்து ரொம்ப வெட் ஆகக்கூடாது. அப்படி அது வெட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? இந்த கேங் பார்ட்டிகிள்ஸ் கூட அதுவும் சேர்ந்து சிங்க் ஆகும். அது சிங்க் ஆகும்னா அது வந்து டெபாசிட்டாக வந்து கீழே படிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி படியாமல் ஃப்ரோத்து கூட இந்த நுரைக்க கூட அதுவும் சேர்ந்து மிதந்து வர்ற மாதிரி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை தான் இந்த ஃப்ரோத்திங் ஏஜெண்ட் யூஸ் பண்ணக்கூடிய பைன் ஆயில், யூகாலிப்டஸ் ஆயில் வந்து செய்யும். நெக்ஸ்ட்டு ஃப்ரோத்திங் ஸ்டெபிளைசர். இந்த ஃப்ரோத்திங் ஸ்டெபிளைசரோட ஃபங்க்ஷன் என்னென்னா, இட் இஸ் யூஸ் டு ஸ்டெபிளைஸ் த ஃப்ரோத். இந்த ஃப்ரோத் வந்து அப்படியே நம்ம ஸ்கிம் அவுட் பண்ணி எடுக்கிறது வரைக்கும் அப்படியே மேலே மிதந்து நிற்கிற மாதிரி செய்யக்கூடியதான் இந்த ஃப்ரோத்திங் ஸ்டெபிளைஸரோட ஃபங்க்ஷன். ஃப்ரோத்திங் ஸ்டெபிளைசராக யூஸ் பண்ணக்கூடியது க்ரஸா, லனலின், சாண்டேட்ஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரோத்திங் ஸ்டெபிளைசராக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்த ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு the crushed and powdered ore is suspended with water and a frothing agents like pine oil or eucalyptus oil. ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்? நம்மளோட ஓரை வந்து எடுத்து க்ரஷ் பண்ணி பவுடர்டு ஃபார்மில் ஆக்கியிருக்கோம். அந்த பவுடர்டு ஃபார்மில் இருக்கக்கூடியதை வாட்டர் வச்சு நல்லா சஸ்பெண்ட் பண்ணி அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கு கூட பைன் ஆயில் இல்லைன்னா யூகாலிப்டஸ் ஆயில். இந்த பைன் ஆயிலோ யூகாலிப்டஸ் ஆயிலோ என்னதான் ஆட் பண்ணுதுன்னா ஃப்ரோத்திங் ஏஜெண்டாக வந்து ஆட் பண்ணும். அப்படின்னா நம்மளோட மினரல் பார்ட்டிகல்ஸ் வந்து இம்ப்யூரிட்டிஸ் கேங் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அப்போது அந்த கேங் பார்ட்டிகல்ஸில் இருந்து மினரல் பார்ட்டிகல்ஸை பிரிச்செடுக்கணும். அந்த மினரல் பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப வெட் ஆகாமல் இந்த பைன் ஆயிலில் மிக்ஸ் ஆகி அது ஃப்ரோத்தாக மாறுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த ஃப்ரோத்திங் ஏஜெண்டாக உள்ள பைன் ஆயிலும் யூகாலிப்டஸ் ஆயிலும். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. The next step என்னன்னா, a small quantity of sodium methyl xanthate is added to with this mixture. A small quantity of sodium methyl xanthate is added to this mixture which acts as a collector or stabilizing agent. இப்போ வந்து நம்ம sodium methyl xanthate வந்து இந்த மிக்சர் கூட ஆட் பண்ணியிருக்கோம். Next, a stream of hot air or compressed air is passed through the agitator which agitates this mixture. ஒரு agitator வச்சுருக்காங்க. அந்த agitatorக்கு உள்ளாடி வந்து hot air-ஓ compressed air-ஓ நம்ம இங்கே பாஸ் பண்ணணும். இந்த மிக்சருக்குள்ளாடி பாஸ் பண்ணி இந்த மிக்சரை வந்து அஜிடேட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன நடக்கும்னா பைன் ஆயிலில் வந்து மினரல் பார்ட்டிகல்ஸ் ஓர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வெட் ஆகும். வாட்டரில் வந்து கேங் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வெட் ஆகும். அப்படின்னா இங்கே வந்து ஓர் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அதில் வந்து கேங் பார்ட்டிகல்ஸும் மிக்ஸ் ஆகிருக்கும். அதில் நம்மளோட மினரல் பார்ட்டிகல்ஸ் ஓர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பைன் ஆயிலில் வந்து மிக்ஸ் ஆகும். மீதி இருக்கக்கூடியதெல்லாம் இந்த வாட்டரில் வந்து மிக்ஸ் ஆகி கேங் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இந்த கண்டெய்னரோட பாட்டமில் செடிமெண்ட்டாக வந்து படிய ஆரம்பிக்கும். மினரல் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இந்த பைன் ஆயில் நம்ம இந்த அஜிடேட்டர் வச்சு அஜிடேட் பண்ணி அப்படின்னா கலக்கி விட்டுட்டே இருக்கும்போது ஃப்ரோத் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த ஃப்ரோத்தில் வந்து மினரல் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் போய் சேர்ந்து ஒரு நுரை மாதிரி ஃப்ரோத் மாதிரியே ஃப்ளோட் ஆகி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது டிட்டர்ஜென்ட்ஸ் போட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணுவோம். வாட்டர் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த பக்கெட்டோட மேலே வந்து நிறைய நுரையாக இருக்கும் ஃப்ரோத்து. அதே ஃபார்மில் தான் இங்கேயும் நம்ம வந்து இந்த அஜிடேட்டர்
போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம், அடிக்கிறோம். இங்கே வந்து நம்ம இந்த மிக்சர்லாம் வந்து ஒரு அஜிடேட்டரை வச்சு நல்லா கலக்கிறோம். இப்படி கலக்கும் போது என்ன நடக்கும், ஃப்ரோத் வந்து மேலே இருக்கும், கேம் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே வந்து கீழே டெபாசிட் ஆகும். இப்போ ஃப்ரோத் வந்து ஃபார்ம் ஆகியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, த ஃப்ரோத் இஸ் ஸ்கிம்ட் ஆஃப். மேலே இருக்கக்கூடிய இந்த நுரை எல்லாத்தையும் இப்படியே நம்ம ஸ்கிம் ஆஃப் பண்ணி எடுத்துடணும். இப்போ நம்மளே சின்ன வயசில் வந்து விளையாடி இருப்போம், இந்த டிட்டர்ஜென்ட் போட்டதுக்கப்புறமா மேலே ரொம்ப நுரையா இருக்கும், அந்த நுரையை எடுத்து ஊதி விளையாடுவோம் சன்லைட்டில். இப்போ சன்லைட்டில் அந்த பபிள்ஸ் மேலே வந்து நமக்கு விஜ்யார் தெரியும், ரெயின்போ வந்து தெரியும், அந்த கலர்ஸ் எல்லாமே தெரியும். இந்த மாதிரி நம்ம விளையாடுவோம். இங்கே வந்து இந்த ஃப்ரோத்தை வந்து ஸ்கிம்ட் ஆஃப் பண்ணி எடுப்போம். இந்த ஃப்ரோத்தில் தான் நம்மளோட மினரல் பார்ட்டிகிள்ஸ் வந்து இருக்கும். அந்த ஃப்ரோத்தை நம்ம ட்ரை அப் பண்ணும்போது நமக்கு கான்சன்ட்ரேட்டடு ஓர் வந்து கிடைக்கும். கேம் பார்ட்டிகிள்ஸ் அந்த கண்டெய்னரோட பாட்டத்தில் டெபாசிட் ஆகிருக்கும், அதையும் நம்ம ரிமூவ் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரே ஒரு ஓர் அது வந்து சல்ஃபைடு ஃபார்மில் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேஸ்க்கு நம்ம ஈஸியாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணிடலாம். சில நேரத்தில் வந்து நமக்கு தெரியாது, அந்த ஓரில் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸும் இன்னொரு ஃபார்ம் ஆஃப் சல்ஃபைடு இல்லை இருந்ததுன்னா எந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி கேசஸில் நம்ம வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஆயிலோட ப்ரொப்போர்ஷனை அட்ஜஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா டிப்ரெஸிங் ஏஜென்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். டிப்ரெஸிங் ஏஜென்ட்ஸாக பெரும்பாலும் சோடியம் சயனைட் ஆர் சோடியம் கார்பனேட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன் நம்ம டிப்ரெஸிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா, திஸ் டிப்ரெஸிங் ஏஜென்ட் இஸ் யூஸ் டு ப்ரிவெண்ட் செலக்டிவ்லி டு ஃபார்ம் ஃப்ரோத். அப்படின்னா ஓரில் வந்து சல்ஃபைடும் இம்பியூரிட்டியாக இருக்குது. ஒரு சல்ஃபைடு இம்பியூரிட்டி சல்ஃபைடு ஃபார்மில் இருக்கும்போது நம்ம ஓரை மட்டும் செலக்டிவாக ஃப்ரோத்தில் போய் ஃபார்ம் ஆகணும், மீதி எல்லாமே கேங்கில் வந்து டெபாசிட் ஆகணும். அதுக்கு வந்து இந்த டிப்ரெஸிங் ஏஜென்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா, இப்போ நம்ம வந்து டிப்ரெஸிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறோம், அப்போது ஓர் பார்ட்டிகிள்ஸ் வந்து ஃப்ரோத்தில் போகும், மீதி இருக்கக்கூடிய இன்னொரு சல்ஃபைடு ஃபார்மில் இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு காம்ப்ளெக்ஸாக வந்து ஃபார்ம் ஆகி கேம் பார்ட்டிகிள்ஸில் போய் சிங்க் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், galena is a ore of lead. galena-ங்கிறது லெட்டோட ஓர். ஹியர் சிங்க் சல்ஃபைட் டேஸ் அண்ட் இம்பியூரிட்டி. இப்போ இந்த galena-ங்கிற ஓரில் சிங்க் சல்ஃபைடு வந்து இம்பியூரிட்டியாக இருக்குது. இப்போ galena-ங்கிறது வந்து PbS, அது ஒரு சல்ஃபைடு ஃபார்மில் இருக்குது. சிங்க் சல்ஃபைடும் ஒரு சல்ஃபைடு ஃபார்மில் இருக்குது. இப்போ நமக்கு வந்து galena-ல இருக்கக்கூடிய லெட்டு தான் தேவை. அந்த லெட்டை வந்து ஃப்ரோத்தில் வந்து போகிற மாதிரி செய்யணும், மீதி எல்லாமே கேம் பார்ட்டிகிள்ஸில் டெபாசிட் ஆகணும். இப்போ இருக்கக்கூடிய கேஸில் நம்ம வந்து ஒரு டிப்ரெஸிங் ஏஜெண்ட்டை ஆட் பண்ணினா தான் நம்ம செலக்டிவாக நம்மளோட ஓர் வந்து ஃப்ரோத்தில் வந்து வர மாதிரி பண்ண முடியும். இப்போ இங்கே சோடியம் சயனைடுங்கிற டிப்ரெஸிங் ஏஜெண்ட்டை ஆட் பண்ணுறோம். சோடியம் சயனைடுங்கிற டிப்ரெஸிங் ஏஜெண்டோட ஃபங்க்ஷன் என்னது, ப்ரிவெண்ட் அதர் மெட்டல் சல்ஃபைடு டு கம்மிங் டு த ஃப்ரோத் ஃபார்மிங். இந்த டிப்ரெஸிங் ஏஜெண்டோட ஃபங்க்ஷன் வந்து ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த இம்பியூரிட்டியும் வந்து ஃப்ரோத்தாக ஃபார்ம் பண்ணுறத தடுத்து அது செலக்டிவாக கேங்கோட போகணும். நமக்கு தேவையான ஓர் பார்ட்டிகிள்ஸ் வந்து ஃப்ரோத்தாக ஃபார்ம் ஆகணும். இந்த இம்பியூரிட்டியும் ஃப்ரோத்தாக ஃபார்ம் ஆகாமல் தடுக்கிற ஃபங்க்ஷன் தான் இந்த டிப்ரெஸிங் ஏஜெண்டோட ஃபங்க்ஷன். ஸோ பொதுவில் galena ore is mixed with zinc sulfide as impurities. If we add a depressing agent like sodium cyanide, it forms a complex like 2ZnCN4. நம்ம galena-ங்கிறது வந்து லெட் சல்ஃபைட், அதில் வந்து சிங்க் சல்ஃபைடு வந்து இம்பியூரிட்டியாக இருக்குது. இப்போ ரெண்டுமே சல்ஃபைடு ஃபார்மில் இருக்குது. நமக்கு ஓர் வந்து தான் நம்ம ஃப்ளோத்தில் வரணும். அப்போ என்ன செய்யணும்னா, டிப்ரெஸிங் ஏஜெண்டாக சோடியம் சயனைடு வந்து ஆட் பண்ணுறோம். சோடியம் சயனைடு ஆட் பண்ண உடனே இந்த சோடியம் சயனைடு சிங்க் சல்ஃபைடு கூட சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். Na2ZnCN4ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மை வந்து ஃபார்ம் பண்ணி
இந்த சிங்க் சல்ஃபைடு வந்து ஃப்ரோத்தில் போகிறத தடுத்து கீழே வர்றதுக்கும் லெட் சல்ஃபைடு வந்து ஃப்ரோத்தில் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணவும் செய்யும். சல்ஃபைடு ஃப்ரோத்தில் போயிடுச்சுன்னா நம்ம அந்த ஃப்ரோத்தை வந்து ஸ்கிம்ட் ஆஃப் பண்ணி ட்ரை அப் பண்ணும்போது நமக்கு கான்சன்ட்ரேட்டட் ஃபார்ம் ஆஃப் கலினா லெட் சல்ஃபைடு வந்து கிடைக்கும். மீதி எல்லாமே கேங்கில் போய் டெபாசிட் ஆகும், அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து fourth flotation process. So fourth flotation processல வந்து the ore is crushed and powdered with water and pine oil. First ore வந்து நம்ம எடுத்து crush பண்ணி powdered பண்ணி வாட்டர்ல சஸ்பெண்ட் பண்றோம். அந்த வாட்டர் கூட pine oil ஆட் பண்றோம். திருப்பி என்ன பண்றோம்னா ஒரு அஜிடேட்டர்ல hot air ஆர் கம்ப்ரஸ்ட் ஏரை பாஸ் பண்ணி அந்த அஜிடேட்டரை வந்து நல்லா அந்த மிக்சரை வந்து அஜிடேட் பண்ணுறோம். அஜிடேட் பண்ணும்போது ஃப்ரோத் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஃப்ரோத்தில் நமக்கு தேவையான மினரல் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே மேலே ஃப்ளோட் ஆகும். ஃப்ரோத்துக்கு கூட மிக்ஸ் ஆகி ஃப்ளோட் ஆகும். கேங் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே அந்த கண்டெய்னரோட பாட்டத்தில் போய் டெபாசிட் ஆகும். இந்த ஃப்ரோத்தை வந்து நம்ம ஸ்கிம் ஆஃப் பண்ணி ட்ரை பண்ணி நம்மளோட கான்சன்ட்ரேட்டடு ஓரை வந்து எடுத்துக்கிறோம். கேங் பார்ட்டிகிள்ஸை வந்து நமக்கு தேவையில்லைன்னு ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நமக்கு ரெண்டு சல்ஃபைடு ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஓரும் ஒரு இம்பியூரிட்டியும் இருக்குது. அந்த மாதிரி கேசஸில் நம்ம எப்படி நமக்கு தேவையான மினரலை கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்கணும்னா டிப்ரெஸிங் ஏஜென்ட் வந்து ஆட் பண்ணணும். பொதுவாக சோடியம் சயனைடோ இல்லைன்னா சோடியம் கார்பனேட்டோ வந்து டிப்ரெஸிங் ஏஜெண்டாக ஆட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கலினாங்கிற ஓரு, கலினாங்கிறது வந்து லெட்டோட ஓரு, சிங்கில் வந்து சிங்க் சல்ஃபைடு வந்து இம்பியூரிட்டியாக இருக்குது. இப்போ இது ரெண்டுமே வந்து சல்ஃபைடு ஃபார்மில் இருக்குது. நமக்கு தேவையானது லெட் சல்ஃபேட்டு தான், சிங்க் சல்ஃபைடு வேண்டாம். அப்போ இப்போ நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி டிப்ரெஸிங் ஏஜெண்ட்டே ஆட் பண்ணாமல் இதை பண்ணணும்னா நமக்கு வந்து ரெண்டுமே சிங்க் சல்ஃபைடும் லெட் சல்ஃபைடு ரெண்டுமே இந்த ஃப்ரோத்தில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ நமக்கு பிரித்து எடுக்கிறது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். அதை தடுக்கிறதுக்காக தான் டிப்ரெஸிங் ஏஜெண்ட் வந்து ஆட் பண்ணுவோம். ஏஜெண்ட் ஆட் பண்ணும்போது இங்கே லெட் சல்ஃபைடு மட்டும் ஃப்ரோத்தில் போய் ஃபார்ம் ஆகிறதுக்கும் மீதி இருக்கக்கூடிய இந்த சிங்க் சல்ஃபைடு வந்து இந்த சோடியம் சயனைடு டிப்ரெஸிங் ஏஜெண்ட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு கூட சேர்ந்து Na2ZnCN4ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி இந்த சிங்க் சல்ஃபைடு இம்பியூரிட்டி வந்து ஃப்ரோத்தில் போகாமல் தடுத்து இந்த கேங்கு கூடயே இருக்கிற மாதிரி பண்ணும் இந்த டிப்ரெஸிங் ஏஜெண்ட். அப்போ நமக்கு வந்து கலினாக்குங்கிற அந்த லெட் சல்ஃபைடு ஓரை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நம்ம ஃப்ரோத்தில் இருக்கக்கூடிய லெட் சல்ஃபைடை வந்து ஸ்கிம் ஆஃப் பண்ணி ட்ரை அப் பண்ணி ரெக்கவர் பண்ணி நம்ம வந்து கான்சன்ட்ரேட்டட் ஓர் ஃபார்மில் எடுத்துக்கிடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செஷனில் நம்ம ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் பண்ணி எப்படி ஓரை கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் வந்து சல்ஃபைடு ஓர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.